ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபோனை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு ஃபோன் மைக்ரோமேக்ஸ் வந்து சூப்பரான ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபோன் வந்து 10,000 ரூபா, அதாவது 11,000 செக்மெண்ட்லையும் 12,500 செக்மெண்ட்லையும் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோன் வந்து வேற லெவலாக ஒரு 7,000 ரூபா 8,000 செக்மெண்ட்ல வந்திருக்கு. ஸோ இது சூப்பரான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் வந்து நிறைய ஃபோன் குவிஞ்சு கிடக்கிற ஒரு 7,000 8,000 ஃபோனுக்குள்ள இது பெரிய ஒரு காம்படிட்டராக வரப்போகுது. ஸோ அதை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சூப்பராக புரியும். அண்ட் நீங்கள் வாங்குறதுக்கு அப்படின்னு நினச்சாலுமே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா என்ன அப்படின்றது சூப்பராக உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க அந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸோட In1B அப்படிங்கிற ஒரு ஃபோன். ஸோ இந்த பேர் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பேர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஃபோனோட ரேம் ரோம் பற்றி பார்க்கலாம். 2GB ரேம் 4GB ரேம்லாம் அவைலபிளாக இருக்கு. 3GB ரோம் கொடுக்கல, அதை தான் நான் இன்ட்ரோலே சொன்னேன். 3GB ரேம் கொடுக்கல, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிகிரேடேஷன்லாம் இல்லை, பட் பரவாயில்ல. 2GB ரேம் 32GB ரோம் 4GB ரேம் 64GB ரோம் ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்கு. எக்ஸ்பேண்டபிள் அப் டு 128GB ரோம். ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.52 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ HD+ டிஸ்பிளே எப்படி இருக்கு ரெசல்யூஷனு, ஸோ வெளியில் அவுட்டோரில் எப்படி இருக்கு மற்றது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வேணும் தம்பி நீ ரிவ்யூ பண்ணுறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ எனக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்கு நான் தயார். அடுத்து கேமரான்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வேண்டியது ஒரு கேமரா இந்த காலத்தில். ஸோ ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா 8MP கேமரா கொடுக்குறாங்க. பின்னாடின்னு பார்த்தோம்னா 3 கேமரா மாதிரி, அது 3 கேமரா மாதிரி தெரியாது, 3 கேமரா இல்லைங்க, 2 கேமரா. 13MP + 2MP கேமரா கூட ஒரு AF சென்சார், ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாஷ் இருக்கு. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம்னா ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அடுத்தது பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இது ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் ஆகும், அதாவது ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ப்ராசர்னு பார்த்தோம்னா ஹீலியோ G35 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ப்ராசர். இந்த ப்ரைஸுக்கு, அதாவது இந்த 7,000 8,000 ப்ரைஸுக்கு யாருமே இந்த ப்ராசர் கொடுக்க மாட்டாங்க. P30 இல்லை G25 அந்த மாதிரி கீழே கொஞ்சம் டிகிரடேஷன் ப்ராசஸர் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஹீலியோ G35 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஒரு மீடியம் கேமிங் விளாட்லாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ப்ராசஸர் இருக்குது. இந்த ஃபோனு பார்த்தோம்னா Android 10 கொடுத்துருக்காங்க. Android 10 மேலே இந்த கோ எடிஷன் அப்படிங்கிற ஒரு OS கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோ எடிஷன் எப்படின்னா என்னன்னா நம்மளோட பெரிய ஆப்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது, சின்ன அதுவே வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒர்க் ஆகிற மாதிரி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த OSும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ளூடூத் 5 கொடுத்துட்டாங்க, Wi-Fi 6 கொடுத்துட்டாங்க, இதுலயும் டைப் C கொடுத்துருக்காங்க. இதுல வெயிட் பார்த்தோம்னா 188 கிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல சூப்பரா இருக்கு. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. 10 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 18 வாட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 15 வாட்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா என் கருத்து, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று 3GB ரேம் கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். ஸோ கடைசியில் இதோட ப்ரைஸ் பார்க்கலாமா? இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2GB ரேம் 32GB ரோம் வந்து 6,999 ரூபா, அதாவது 7,000 ரூபா. ஸோ 4GB ரேம் 64GB ரோம் வந்து 7,999 ரூபா, அதாவது 8,000 ரூபா. ஸோ வாங்குறதுனா நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். லான்ச் ஆனதுக்கப்புறம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். இது ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ஒரு சின்ன வீடியோ, சின்ன ப்ராடக்ட் இல்லை, கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட் தான், ஆனால் சின்ன பட்ஜெட்டில் இருக்குது, அதனால். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.